ஒரு கப் அரிசி மாவு மட்டும் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கார்த்திகை தீபம், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு அசத்திடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அரிசி ஊற வச்சு, அதை அரைச்சு, அதை ஜலிச்சு இந்த மாதிரி எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டிலேயே அரைச்சிங்கன்னா பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவு பச்சரிசி மாவை நம்ம இதே போல் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடாகி இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி கைவிடாமல் வறுத்துட்டே இருந்தோன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே மாவு நல்லா சூடாகி கிடச்சிடுங்க. இப்போ நான் இதை வறுத்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கை வச்சு இந்த மாதிரி தொட்டு பார்க்குறேன். நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த எடுத்துக்கக்கூடியது வெல்லம் தாங்க. ஒரு பாத்திரத்தில் அரை கப்பளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வெல்லம் தாங்க எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம், அல்லது சீனி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. எது சேர்த்தாலும் ஓகே தான். நம்முடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் பெருசாக பதம் பார்க்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த வெல்லம் தண்ணியில் கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. வெல்லம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாவே போதுங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்துலேயே தண்ணியும் சூடாகி வெல்லமும் அழகாக கரைஞ்சி வந்துடும். இதுவே நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சிங்கன்னா கூட இந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ண வச்சுட்டு அந்த நாட்டு சக்கரையை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அரை கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் சேர்த்தாலும் ஓகே தான். கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்தா கூட ஓகே தான். இப்போ தண்ணி சேர்க்காமல் இதே போல் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக சட்னி கரைக்கிற மாதிரி வந்துடும். அதனால் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இதே போல் அரைச்சி எடுக்கும்போது நல்லா பூ மாதிரி கிடைக்குங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம இதே போல் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் துருவல்களை அந்த பவுலில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம மாவு வறுத்து வச்சுருந்தோம். லைட்டாக சூடு ஆறி இருக்கும். ஃபேன் காற்று கீழே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இப்போ தேங்காய் அரைக்கிற நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த கேப் அவ்வளவுதான். இப்போ மாவு லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வெல்லத்தையும் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம். வெள்ளை தண்ணியை ரொம்ப ஆற விடக்கூடாது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாகவே நம்ம இந்த மாதிரி எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். ரொம்ப கொதிக்கிற அளவுக்குலாம் இருக்க வேண்டாம். ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போது நல்லா சூடாக இருக்கக்கூடிய இந்த வெல்லம் கரைசலை இது கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் அளவு மாவு சேர்த்துருக்குறோம். அதுக்கு ஒரு 2லேருந்து 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வெள்ளை கரைசல் தண்ணி பத்தலை அப்படின்னா அதுக்கு பதிலாக சூடான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போதே இதே போல் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு ஒரே இடத்துல எல்லா மாவும் கெட்டியாகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த வெள்ளை தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா, நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய ஆப்ப சோடா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது நல்லா லூஸாக இருக்கணுங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் அது வேகும்போது கெட்டி ஆகிட்டே இருக்கும். நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல தண்ணித்தன்மையோடு இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்மெல் இல்லாத சமையல் எண்ணெய் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுக்கூடிய தேங்காய் தான் சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காவை கட் பண்ணி இதே மாதிரி சேர்த்துக்கும்போது கடிக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் துருவ தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் இதே மாதிரி ஸ்லைஸ் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இது 2மே சேர்ந்து நல்லா வதங்கி வரும். இந்த மாதிரி நமக்கு நல்லா நிறம் மாறி கிடைக்கணும். வெங்காயமும் இந்த தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். நான் பாதி மட்டும் அந்த கடாயில் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். மிச்ச பாதியை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன்.
ஏற்கனவே நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ கடாயை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாவை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை எடுத்து ஊற்றுனீங்கன்னா அது ஒரு சைட்லேருந்து வெந்துட்டு ஒரே சைடில் கெட்டியாயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாவை நம்ம எடுத்து ஊற்றிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காயும் அந்த வெங்காயமும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்காக தான் நம்ம கொஞ்சம் பாதியை தனியாக எடுத்து வச்சுருந்தோம். நம்ம எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஊற்றினோன்னா அது ஒரு இடத்துல மட்டும் தேங்கி நிற்கும், அல்லனா அடியில் மட்டுமே தேங்கி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கடைசியாக மேலே தூவி விட்டோம் அப்படின்னா எல்லாம் நமக்கு சம அளவில் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தூவி விட்டுக்கிட்டோம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். இந்த கடாயோட மூடியில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது. அது இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்லா டைட்டான மூடி இருக்குது, ஓட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கக்கூடிய காரணத்தால் நான் ஒரு பேப்பர் வச்சு இதை மூடி போட்டு விட்டுட்டேன். இது நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. இது வெந்து வரும்போது வீடு ஃபுல்லாக வாசனை வரும். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வெந்திருக்கு அப்படின்னு. ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடியை எடுக்காமல் அப்படியே விட்டுக்கோங்க. அதில் இன்னும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சு ஓரத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கிறது நமக்கே தெரியும். ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் லைட்டாக குத்தி பார்த்தா கூட அந்த கரண்டியில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டி, நல்ல வாசனை. பார்க்குறதுக்கு அப்படியே அரிசி மாவில் செஞ்ச கேக் மாதிரியே இருக்குங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சும் முடிச்சிடலாம். நம்ம அரிசி மாவில் செய்கிறதால டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்னதாக கட் பண்ணி எடுத்தால் கூட ஓகே தாங்க. கார்த்திகை தீபத்துக்கோ அல்லது தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அல்லது ஏதாவது ஒரு பண்டிகை நாட்களுக்கோ நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆனால் ஹெல்த்தியாக நல்லா டேஸ்டியாக செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா வீட்டில் ஒரு கப் அளவு அரிசி மாவு இருந்தாவே போதும். சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம பெருசாக பதம் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் எதுவும் கிடையாது. தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் தண்ணியோட அளவு கம்மியாகக்கூடாது. தண்ணியோட அளவு கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கெட்டியாக இருக்கும். தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது சாஃப்டாக வெந்து கிடைக்குங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பீஸ் சாப்பிட்டா நமக்கு பத்தவே பத்தாது. தொடர்ந்து 4 பீஸ் கூட அமுக்கி உள்ளே போட்டுருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.